இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் துக்கங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் சஞ்சலங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு அத்திவாரம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருடைய விருப்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய சித்தங்களை நாங்கள் கடைபிடிக்கிறபடினால்தான் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சகோதரன் வெளிநாட்டிற்கான சகல ஆயத்தங்களையும் பண்ணி அவருடைய மனைவி ஜோமணி கொண்டிருக்கிறார். ஆகவே வெளிநாட்டுக்கான ஆயத்தங்கள் எல்லாம் பண்ணி அவருக்கு பிளைட் டிக்கெட்டும் வந்து விட்டது. பிளைட் டிக்கெட் வந்த பிறகு அவர் தன் மனைவியை கூப்பிட்டு சொன்னார், அடி எஞ்சவா, இனிமேல் நீ ஜபிக்காத, இனி என்ற வெளிநாட்டு பிரயாணத்துக்காக நீ ஜபிக்காத. அப்பொழுது மனைவி கேட்டார், ஏன் அப்பா அப்படி சொல்றீங்க? அப்ப அவர் சொன்னார், என்னென்று சொன்னால், டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு, முழு காசும் கட்டியாச்சுது, இனி நீ ஜபிக்கும் பொழுது கர்த்தர் சித்தம் கொண்டு என்ன மறிச்சிட்டார் என்று சொன்னால் காசெல்லாம் என்ன போயிடும்? வீணாய் போய். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை விட எங்கட பணம் வீணாய் போக கூடாது, எங்கட எண்ணம் வீணாய் போக கூடாது, எங்கட நினைப்பு தவறா போக கூடாது நினைக்கிறோம். ஆனா நாங்க நினைக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் நான் நினைச்சதுக்கு எதிர்மாறாய் நடந்தாலும் தேவ சித்தம் எதுவோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கிளைச்சபையில் ஒரு சகோதரனை நான் அறிவேன். அவர் ஒரு அரபிய நாட்டுக்கு வெளிக்கிடும்படியாக சகல காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி ஏதேச்சையாக ஒரு வார்த்தையை சொன்னார், பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்க, என்ற பிரயாணத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் சொன்னேன், தம்பி எல்லாம் ஒழுங்குபடுத்திட்ட, இப்ப ஒரு வார்த்தையை சொல்ல என்ன சொல்றது? இல்ல பாஸ்டர், தயவு செய்து நான் சொல்ல 2 நாள்ல உனக்கு சொல்றேன். 2 நாள் முடிய நான் எடுக்க முன்னுக்கு அவரே எடுத்தார். பாஸ்டர் என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், தம்பி நான் என்னத்தை சொல்றது, என்ற மனசுல ஆண்டவர் சமாதானம் தரவில்லை. உன்ற பிரயாணத்தை குறித்து எனக்கு ஜெபம் பண்ணும் பொழுது சமாதானம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகன் அத்தனை செலவுகளையும் பார்க்காமல் இன்றைக்கு ஒரு மேசனாய் இருந்தாலும் சந்தோஷமாய் தேவன் நியமித்த அந்த பாதையில் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதே நேரம் இன்னொரு சகோதரன், அவர் மிகவும் அழகாக ஒழுங்காக நல்ல ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தார். அவங்களோட வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற ஒரு போதகர் வந்து சொல்லி ஜெபம் சொன்னார், உனக்கு வெளிநாட்டு பிரயாணம் இருக்குது என்று ஜெபிச்சுட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு அவன் மைண்ட் செட் எல்லாம் மாறி வேலையெல்லாம் உடைஞ்சு எல்லாத்தையும் வித்து வெளிநாட்டுக்கு செட் பண்ணினான். அங்கேயும் இந்த கருப்பு காக்காவை கர்த்தர் கொண்டு போனார். அல்லேலூயா. நான் எல்லாத்துக்கும் மறிக்கிற ஆள் என்று நினைக்காதங்க, ஆசீர்வதிக்கிறதுக்கும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் சொன்னார், இவன் போக வேணாம் என்று சொல்லு. நான் சொன்னேன், தம்பி நீ போகாதேடா. அவன் சொன்ன, இல்ல பாஸ்டர், இந்தியாவிலிருந்து வந்த பாஸ்டர் எனக்கு சொல்லி இருக்கிறார் பாஸ்டர், நீங்க ஆசீர்வதிச்சு ஜெபிச்சு விடுங்க பாஸ்டர். ஓகே. இட நடுவில் முழு பணத்தையும் கொட்டி விட்டு இன்றைக்கு செய்த தொழிலும் இல்லாதபடிக்கு கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் நாங்கள் நினைக்கிறதற்கு எதிர்மாறாக இருந்தாலும் ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நான் எதிர்பாராததுக்கு விரோதமாக உம்முடைய சித்தம் இருந்தாலும் நான் அர்ப்பணிக்கிறேன். நினைக்கிறோம் நான் நினைக்கிற வழியில ஆண்டவர் வர வேண்டும் என்று சொல்லி, இல்ல, ஆண்டவர் நினைக்கிற வழியில நீ வருவாயாக. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் நினைக்கிற வழியில நீ இருந்தால் உனக்கு அங்கே ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. நீ நினைக்கிற வழிக்கு ஆண்டவரை கொண்டு வராத, ஆண்டவர் நினைக்கிற வழிக்கு நீ வா. உன்னுடைய பரம தகப்பனுடைய நினைவு என்ன? நீ நல்லா இருக்க வேண்டாம். ஆனா நீ யோசிக்கிறாய், இல்ல நான் இப்ப நினைக்கிறத கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்ல. பிரியமானவர்களே, உங்களோட ஒரு குழந்தை பிள்ளை, நீங்க இறைச்சி வெட்டி கொண்டு இருக்கிறீங்க, நல்ல 2 பக்கம் கிறிஸ் கத்தி, புள்ள கேக்குது, அப்பா கத்தியத்தா குடிப்பீங்களா? இல்ல என்று சொல்றீங்க, அழுகுது. 2 அடி போடுவீங்களோடைய கத்தி கொடுக்க மாட்டீங்க. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கத்தியால கைய வெட்டுறானோ கழுத்தை வெட்டுறானோ தெரியாது.
ஆனா புள்ள யோசிக்கும் தந்த அறிவில என்ன, ஒரு கத்திய கேட்டதுக்கு படுபாவி அடிக்கிறானே. சில பிள்ளைகள் வீறிட்டு அங்கே விரும்பாண்டி போல எங்களை போல உருண்டு புரண்டு அழுதும் கொடுத்து விடுந்தா அனுபவிச்சுப்பா பிற வெட்டி போட்டு வந்து நிற்கும். அத போல இன்றைக்கு நிறைய பேர் அழுது குளறித்தான் ஆண்டவரை என்கிற வழிக்கு கொண்டு வரமே ஒழிய, ஆண்டவரை நான் 10 அடையாளம் பெற்றேன், ஒன்றும் நிறைவேறாவிட்டாலும் உம் சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றவனை தான் கர்த்தர் உயர்த்துவார்.